ஓம் சாந்தி. மேரா பாபா பட்டியினுடைய 41 நாள் பட்டியினுடைய 36வது நாள் 14/12/2025. இன்றைய பட்டிக்கான முரளி 25/11/93. அதை டெய்லி நம்ம ஒவ்வொரு தினமும் 7 கடலில் நம்ம மூழ்கி எந்திரிக்கிறோம், நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பாபா சொல்கிறாங்கள, மேலே மேலே நீங்கள் நீச்சல் அடிக்கிறத விட இன்னும் கிகராய் ஆழத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ரத்தினங்கள் கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க, மனன சிந்தனையில் மூழ்கி போகிறது தான் கடலில் போய் நம்ம குளிக்கிறதுக்கு சமம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஞான கடலில் மூழ்கிறாங்க. மூழ்கி மூழ்கி எழுந்து ரத்தினங்களை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் குஷி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு குஷி கிடைக்கிது ரத்தினம் கிடைக்கிறனால. அதனால் 25/11/93 இந்த முரளியினுடைய 7 கடல்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு மேரா பாபா ஞான கடல், 2வது மேரா பாபா யோக கடல், 3வது மேரா பாபா பிரயோகத்தின் கடலாக இருக்கிறார், 4வது மேரா பாபா பரிவர்த்தனையின் கடலாக இருக்கிறார், 5வது மேரா பாபா பிரகிருதி ஜீத்தின் கடலாக இருக்கிறார், பிரகிருதி ஜீத் ஆகிறதுக்கான சாகர், 6வது சித்தியின் கடல், லாஸ்ட் கடைசியாக வெற்றி அல்லது சஃபலதா, விஜய் அல்லது சஃபலதாவின் கடல். 2 வார்த்தை அந்த வெற்றிக்கு, அதை ரெண்டுமே சொல்கிறாரு. சரி, வெற்றியின் கடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெற்றியின் கடல் அதை ஒவ்வொருத்தரும் அவங்க ஞானத்தை எப்படி கிரகணம் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தவங்க ஞானத்தை கிரகணம் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க ஞானித்துவ ஆத்மா. பாபா முதல் எடுத்த உடனே சொல்கிறாரு, இன்று பாப் தாதா ஞானித்துவ ஆத்மாக்களையும் யோகித்துவ ஆத்மாக்களையும் பார்த்துட்ருக்கிறாரு. ஞானி அப்புறம் ஞானித்துவ ஆத்மாவுடைய வித்தியாசம் என்ன? ஞானம் அப்படின்னா புரிதல், ஞானம் அப்படின்னா பகல் வெளிச்சம், அதுக்கு ஆப்போசிட்டு அஞ்ஞானம், அதுக்கு இருள் ராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோக்களோ இதை புரிஞ்சுட்டே இருப்போமோ, அதை ஆழத்தில் போவோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஞானித்துவ ஆத்மா ஆகும். ஒரு குரு இருந்தார், குருவோட சிஷ்யரை அவர் சொல்கிறாரு, நீ தண்ணியில் குதி அப்படின்னு. அதுதான் அந்த சாகார முரளியில் பாபா அடிக்கடி சொல்வார்ல, வெறும் பண்டிதராகக்கூடாது, பண்டிதருடைய கதையை சொல்வார்ல, அதை சொல்கிறாரு. அதாவது மாதாஜி தண்ணிக்கு மேலே நடந்து போயிடுவாங்க ராம் ராம்னு சொல்லிட்டு. ஆனால் குருவே நீங்களும் வாங்க நம்ம நதியை கடக்கலாம் அப்படின்னா, எங்கம்மா போட்டு அப்படின்னு கேட்பார் அவர். அந்த மாதிரி. ஆனால் ராம் ராம்னு சொன்னால் நீங்கள் அந்த கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னவரே ஃபஸ்ட்டு அவர் தான். ஆனால் அவருக்கான டேன் வரும்போது அவர் போட்டு கேட்பார். ஆனால் அந்த மாதாஜி தண்ணிக்கு மேலே ராம் ராம்னு சொல்லி நடந்து போயிடும் அப்படின்னு கதையில் காட்டியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சனமும் நம்ம எவ்வளோ ஞானத்தை நமக்குள்ள அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பாபா வாணியில் அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு. நம்ம குமாரகா தாதி, மனோகர் தாதி, கங்கே தாதி, மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஞானத்தை தனக்குள்ளே ஆத்மசாத் பண்ணிட்டாங்க, தனக்குள்ளே தாரணை பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது அம்பு போல் தைக்குது போய். எப்படி பீஷ்ம பிதாமகர் போன்ற மிகப்பெரிய மகான் ஆத்மாக்களுக்கெல்லாம் அம்பு விடுறதுக்கு அந்த அம்பு என்ன அம்பு வேணும்? அந்த ஞானம் என்ற அம்பு. அதே மாதிரி பாபா ஞானம் சொல்கிறாரு, அதனுடைய ஆழத்தில் போகணும். ஒவ்வொரு அந்த ஞானத்தினுடைய பாயிண்ட்டையும் நம்ம ஆத்மசாத் பண்ணிடணும். ஆத்மசாத்னா தாரணை பண்ணிடணும் நமக்குள்ள. அடுத்தது 2வது யோகன் கடலாக இருக்கிறார் பாபா. யோகா அப்படின்னா சந்திப்பு. பாபா சொல்கிறாருல, ஞானித்துவ ஆத்மா யோகித்துவ ஆத்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, அப்போ யார் கூட நம்மளுடைய சந்திப்பு எப்பவும் இருக்கணும்? என்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு மாலிக்காக ஆயிட்டு அனைவருக்கும் மாலிக்காக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம சந்திக்கணும். பாபா சொல்கிறாங்க, யோகா நீங்கள் பண்ணுறீங்க, யோகா மற்றவங்கள பண்ண வைக்கிறீங்க, ஆனால் யோக சுரூபமாக எவ்வளோ ஆயிருக்கீங்க. அதனால் யஜ்யத்தினுடைய நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, நிறைய நம்ம யஜ்யத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை பூரி தாதி அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டு இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்க இன்சார்ஜாக இருந்தாங்க. அதாவது அபு ரோட்லேருந்து சப்ஜி வாங்கிட்டு கொண்டு வரணும் வண்டியில் ஏற்றி மத்தியான நேரத்தில்.
2 மணிக்கு எல்லோரும் தூங்கிடுவாங்க. அப்போ சப்ஜி வந்துடுச்சு. தாதி வந்து போய் பாபாவுடைய ரூமோட ஸ்க்ரீனை அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, வா குழந்தை, என்ன விஷயம்? ஆவா புச்சி கே பாத்தே அப்படிங்கிறாரு பாபா. வா குழந்தை, என்ன விஷயம்? பாபா, சப்ஜியினுடைய வண்டி வந்துடுச்சு, அதை டவுன்லோட் பண்ணோம், இறக்கணும், டிரைவருக்கு சீக்கிரமாக போகணுமாம்மா. பாபா சொன்னாரா, யாரையுமே நீ கூப்பிட வேண்டாம் குழந்தை, பாபாவே வர்றேன், வர்றேன். பாபா மேலே ஏறி வயசு என்ன ஆச்சு, ஆனால் சின்ன குழந்தை மாதிரி மேலே ஏறி ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறாரு. இந்த குழந்தை கருவேப்பிலை பிடி, இந்த குழந்தை பூசு புடலங்கா பிடி அப்படின்னு கொடுத்துட்ருக்காரு. யாரோ பார்த்துட்டாங்க. அப்போ பாட்டி இருந்தது, பாட்டி இருந்தாங்க மவுண்டப்பில். அப்போ யாரோ பார்த்துட்டாங்க. பாட்டியில் ஒரு பிரதரு எல்லாத்திட்டையும் போய் எழுப்புறாரு, எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு. தூங்கிட்டு இருந்தாங்க 2 மணிக்கு மத்தியான நேரத்தில். எல்லார்ட்டையும் சரி, பாபா லோடு இறக்குறாரு, பாபா லோடு இறக்குறாரு, வாங்க 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 அப்படின்னு எல்லாத்தையும் எழுப்பி விட்டாரு. பாபாவே லோடு இறக்கிட்டு இருக்காரு, பகவான். அதனால் யாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு பலனை அடையிறோம், அந்த அளவு மற்றவங்கள செய்ய வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சொல்லி பார்த்துருந்தாலும், தண்ணி இல்லை அப்படின்னோடனே, அன்றைக்கி சமைக்க தண்ணி இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துகிட்டு வரணும். போலி தாதி வந்து சொல்கிறாங்க, தண்ணி இல்லை பாபா சமைக்க. உடனே பாபா சொன்னார், குழந்தை குழந்தை குடத்தை, பாபாவே பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னோடனே அவர் போய் பிடிக்க போகிறாரு. யாரையும் கூப்பிடல, அங்கே போய் பம்ப் பண்ணுறாரு தண்ணியை. அப்படி பார்த்தா 40-50 பேர் ஆளாளுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாபா வந்து சொல்லலை யாருக்கும், செஞ்சு செய்ய வச்சார். ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ இப்போதைக்கு பிரம்மா குமாரிகள் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அவருடைய செயல்களை ஏற்றுக்கிறாங்க, அவருக்கே பலியாகிடுறாங்க. இப்போ யோகா வந்து உடனே ஆட்டோமேட்டிக் ஆகிடுது. ஒரு தடவை வந்து ஜெகதீஷ் பாய் அவருடைய அனுபவத்தில் சொன்னார் கிளாஸில். அது ஃபாரின் லண்டன் எங்கேயோ போயிட்டு அவர் வந்துட்டு இருந்தார். ரிட்டன் வரும்போது அவருக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் பர்மாவில் அவருக்கு வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்காக ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தார். அடுத்த ஃப்ளைட்டுக்காக அவர் வெயிட்டிங், 5 மணி நேரம். அப்போ அந்த 5 மணி நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஏதாவது சேவை பண்ணலாம். ஏன்னா பர்மாவில் நம்ம வந்து சேவை பண்ணவே இல்லை அப்படின்ட்டு அவர் பாபா பார்க்குறாரு, இந்த ஜெகதீஷ் பாய் பார்க்குறாரு. அங்கே ஏதாவது ஆசிரமங்கள் இருக்குதா, இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷன் இருக்குதா, அப்போ அங்கே இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணி அங்கே போய் சேவை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தேடி போகிறாரு பார்க்குறதுக்காக. அப்போ அந்த வழியாக போகும்போது ஒரு கடை இருந்தது. அவர் பாபாவிட்ட அதிகமாக வந்து பாபாவிட்ட பேசிகிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் பழையவங்களுக்கெல்லாம். பாபாவிட்ட பேசிகிட்டே இருக்கார். அந்த வழியாக போகிறாரு. திடீர்னு அவருக்கு தோணுது, இந்த கடைக்கு போ அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் போகமாட்டேன், அது வந்து பீடி சிகரெட்டு கடை, நான் சும்மாவே போனால் கூட ஜெகதீஷ் வந்து பீடி குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பிரம்மாகுமாரா வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு கெட்ட பேர், உங்களுக்கு கெட்ட பேர், நான் போக மாட்டேன். சில்லற மாற்ற போய் அங்கே போய் நின்னா கூட அப்படி சொல்லிடுவாங்க, கல்லுக்கு பனை மரத்துக்கு நேராக நின்று தண்ணியை குடித்தாலும் கல் குடிச்சான்ட்டுருவாங்க, அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்கிறார். இல்லை, அங்கே அவருக்குள்ளே எண்ணங்கள் அப்படி உற்பத்தி ஆகுதான், அங்கே போ அப்படின்ட்டு. அவர் முடியலை, அவரவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறாரு. போன உடனே அங்கே 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 வாங்க உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு பெரிய பண்டிதரா, இல்லை சன்னியாசியா, இல்லை குரு சுவாமியா, இல்லை மகானா அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து 5 மணி நேரத்துக்கு அங்கே இருக்கிறேன், இங்கே ஏதாவது இருக்குதா, நான் சேவை பண்ணுற மாதிரி இன்ஸ்டியூஷனோ ஆசிரமமோ ஏதாவது அந்த மாதிரி. அப்போ அவங்க சொல்கிறான், எனக்கு தெரியுமே, இதான் நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்றேன்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த இடத்தெல்லாம் உங்களே கையோடு கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் போய் சேவை பண்ணி முடித்து. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அவர் கால் பண்ணுறாரு அந்த இன்ஸ்டியூஷன் இருந்து இல்லையா, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு. அப்போ ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்குது, எஸ்டிடி கால். அப்போ டெலிஃபோன் பூத்தில் ரிங்கு போயிட்டே இருக்குது, யாரும் எடுக்கலை. அப்போ இவர் வைக்க போகிறாரு ஜெகதீஷ் பாய், சரி வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து அவருக்கு பாபா டச் பண்ணுறாரு, வைக்காத ஃபோனை வைக்காத. இவர் சொல்கிறார், பாபா அதான் எடுக்கலையே, நான் எதுக்கு இனி எடுத்தா என்ன வச்சா என்ன, நீ வைக்காத அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே அவருக்கு தாட் வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தா கடைசியில் ஒருத்தர் எடுத்து அவர் கண்ணா பின்னாடி திட்டுறாராம் எதிரில் இருக்கிறவர்.
இப்படி அப்படி இப்படி அப்படி. அப்புறம் கடைசியில் நீ வேற யாரோ நினச்சி நான் சொல்லிட்டேன், நீங்களா இப்படி அப்போ வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்க இவர் நல்லா ஸ்பீச் பண்ணி பாபாவோட ஞானத்தை எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல ஒரு சர்வீஸ் அங்கே முடிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ முடிஞ்சிருச்சு. கிளம்பும்போது அவர் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த ஃபோன் எடுத்தார்ல, அந்த ஃபோன் எடுத்து பேசினாரு அந்த ஆசிரமத்தினுடைய கிளர்க்கு, அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஃபோன் அடிச்சிங்களே அது எடுத்து பேசினது நான் தான். டெய்லி எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கரெக்டாக 7 மணிக்கு எனக்கு போகணும், பூட்டிக்கிட்டு போகணும். ஆனால் அந்த 7 மணிக்கு தான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லுவார். அதனால நான் எடுக்கக்கூடாது, இன்றைக்கி சீக்கிரம் பூட்டிட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு 7 மணிக்கெல்லாம் பூட்டிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் கால் வந்தது, இந்த ஓனராக தான் இருக்கும் இவருக்கு இதே வேலை அப்படின்ட்டு நான் பூட்டிட்டு போகலான்னு போனால் என்னை யாரும் பூட்ட விட மாட்டேங்கிறாங்க. எடு 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 ஃபோனை எடு எடு எடுன்னு. நான் எடுத்தேன். என் ஓனர் நினச்சி நான் உங்களை திட்டேன் கண்ணா பின்னான்னு. அப்புறம் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி என்ன செய்ய வச்சுதுங்க. ஃபோனை பார்த்தா இவ்வளோ சக்தி நிறைந்த ஒரு மகான் ஆத்மாவனுடைய இவ்வளோ மகான் ஞானம் எங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கோம். ஒரு சக்தி என்ன ஃபோனை எடு எடு எடுன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி பாபாவுடைய யோகா நம்ம கூட கனெக்ட் ஆகி இருக்கும்போது நம்ம எல்லா காரியமும் பாபா அங்கே செய்ய வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது நம்மளுடைய யக்கியத்தில். 3வது பாபா பிரயோகத்தின் கடலாக இருக்கிறார். பிரயோகம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் இருக்கு இல்லையா, ஸ்கூலில் காலேஜில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதாவது பாடம் படிப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா 4 பாடம் படிக்கிறதா இருக்கும், 4 பாடம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். அதில் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் அப்படின்னா அப்போ இதுலேயும் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போயிடும் மொத்தத்தில். ஏன்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம். படித்து எழுதுறதுல ஃபுல் மார்க் எடுத்துட்டாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபெயில். அதே போல் நம்ம கூட இதில் ப்ராக்டிக்கலில் அப்ளை பண்ணக்கூடிய நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய கடல் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கூட ஒவ்வொரு ஞானமும் நம்ம கேட்குறோம், அது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை பிரயோகப்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். 1995க்கு முன்னாடி இங்கே திவாகர் பாய் இருந்தார் இன்சார்ஜாக. அப்போ சாயங்கால நேரத்தில் 1 மணி நேரம் அவர் அதை பிரயோகம் பண்ணுவார், ப்ராக்டிக்கலில் அப்ளை பண்ணி பார்ப்பார். இன்றைக்கி மானியை கேட்டீங்க காலையில், அப்புறம் மனன சிந்தனை பண்ணீங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ வாங்க உட்காருங்க, உட்காந்து இப்போ ஒருத்தர் அது பாயிண்ட்டை வச்சு யோகா பண்ணுங்கள். அப்புறம் வாங்க எதிரெதிராக உட்காந்து ஆம்னே சாம்னே உட்காந்து நீங்கள் யோகா பண்ணுங்கள். ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவை பாருங்கள். நீங்கள் எதிரில் இருக்கிறவங்களை என்ன பார்வையில் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சோமான இப்போ யூஸ் பண்ணுறீங்க. அதாவது ஒருத்தர் திருஷ்டி கொடுக்கும்போது சென்ட்ரலெல்லாம் செய்ய வைப்பாங்க. அந்த பட்டி யோகாவில் மாதம் உள்ள பட்டியில் இந்த யோகா பண்ண வைப்பாங்க. 2 பேரை எதிரெதிராக உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் சென்டர்லெல்லாம் பண்ணுவாங்க. எதிரெதிராக உட்கார வச்சுட்டு ஒருத்தவங்க கொடுப்பாங்க, நீங்கள் சாந்தியை கொடுங்க அவங்களுக்கு, இவங்க சாந்தியை கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதை சொல்ல மாட்டாங்க சாந்தியை கொடுத்தேன்ட்டு. அவங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, சாந்தி ஃபீல் ஆச்சா, சக்தி ஃபீல் ஆச்சா. அப்போ அவங்க சாந்தின்னு சொல்லிட்டா ஓகே, நல்ல கேட்சிங் பவர் இருக்குது. அப்போ இல்லை வேறு ஏதாவதுன்னா அப்போ கேட்சிங் பவர் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் கொடுங்க, அப்போ அவங்க எடுக்கட்டும். நீங்கள் கொடுக்குறது அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா, இது சூப்பராக இருக்கும் அந்த யோகா. இது சென்ட்ரலில் சிஸ்டர் பண்ண வைப்பாங்க. அதை பண்ண வைப்பார் அந்த திவாகர் பாய். அது டெய்லி ஈவினிங். அதாவது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அது ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி பார்க்குறோம் நம்ம. கொஞ்ச நாள் நடந்தது, அப்புறம் அது நின்று போச்சு அப்படியே அந்த ஒரு அந்த கிளாஸஸ் எடுக்கிறது. அதாவது அந்த அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம். பாபா சொல்கிறார் இல்லையா, ஞானம் யோகத்தையும் பிரயோகம் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எப்படி சூரஜ் பாய் கூட ஒவ்வொருத்தர் நிறைய மாதாஸை வச்சு அவங்க அப்ளை பண்ணி இன்னைக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ போகிறேன் பஸ்ஸில் நான் ஒரு சீட்டு எனக்காக காலி அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் 7 தடவை நினைங்க, அப்புறம் போய் பாருங்கள் உங்களுக்காக ஒரு சீட் காலியாக இருக்கும். சாவியை தேடிட்டு இருக்கிறீங்க, தெளிச்சிட்டீங்க, எண்ணம் நம்ம சங்கல்பங்க, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் 1 மணி நேரத்தில் சாவி என் கையில் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக கையில் வந்திருக்கோம். நிறைய மாதாஸுக்கு வந்திருக்கும், சிலவங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பிரயோகம் பண்ண வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்திருக்கு. நிறைய ஜெகதீஷ் பாய் இல்லை, சூரஜ் பாய் பண்ண வச்சுருக்காரு. இப்போது நடந்துகிட்ருக்கு, அவர் பண்ணி வச்சுட்ருக்காரு. நிறைய ஒவ்வொருத்தரும் நமக்கும் அனுபவம் இருக்கும்.
அப்புறம் நீங்கள் இன்றைக்கி நான் விக்ன விநாசக் அப்படின்ட்டு சோமானில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் உங்களை சுற்றி விக்னங்கள் கோர தாண்டவம் ஆடும். ஆனால் பாபா நினைவில் இருந்து அந்த விக்னங்களை தட்டித்தள்ளணும். இப்படி ஜெகதீஷ் பாயோட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தார். ஆப்பிரிக்காவில் கருப்பாக இருக்கிற நிறைய கொள்ளைக்காரங்க இவர் தூக்கிட்டு பிடிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடு அப்படின்ட்டு. அவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ பணம் இல்லைன்றாரு. அப்போ சரி எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் இந்தியாவில் இருக்கவங்க நல்லா டான்ஸ் பண்ணுவாங்களே, குறைஞ்சது டான்ஸ் ஏதாவது ஆடுப்பா அப்படின்றாங்க. அவர் டான்ஸ் ஆடினார். அப்புறம் சொன்னார், நான் ஒன்று செய்வேன், நீங்கள் அதே மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னாரு. சரி ஓகேன்னாங்க. ஆக்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாம் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். பிடிச்சாரு ஓட்டம். பைசாவும் தப்பிச்சிச்சு, அவங்கள்ட்ட அடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அதனால் அந்த விபரீதமான, அதாவது நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலையில் கூட நிறைய யுக்திகள் நமக்கு பாபா ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு டச் பண்ணுறாரு. இன்னொரு அனுபவம் சொல்கிறேன். ஒரு தடவை அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு இல்லையா நம்ம பாபா வீட்டில், அதில் ஆத்தம் பிரகாஷ் பாய் இருக்கார் இன்சார்ஜ். அவர் கூட ஜகுரு பாயின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இருக்கார். அப்போ அவர் மிலிட்ரியில் இருந்தார் முதல்ல, அங்கே சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு தடவை, அதாவது காலை நேரத்தில் மார்ச் போவாங்க இல்லையா, லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஜாகிங் போவாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அந்த நேரத்தில் கையில் ஆயுதங்கள்லாம் இருக்காது, துப்பாக்கியெல்லாம் இருக்காது. அப்போ அவர் பார்க்குறாரு, திடீர்னு பார்த்தா 7 தீவிரவாதிகள் அவரை சூழ்ந்துட்டாங்க. அப்போ அவர் பாபாவை நினைவு பண்ணுறாரு. கையில் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது? இப்போ முன்னாடி பார்க்குறாரு, அவருக்கு கல் கிடக்குது, உருண்டை கல். அதை எடுத்து அப்படியே அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டினாரு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, பாம் நம்ம மேலே போட போகிறாரு. ஓடி தப்பிச்சவன் பொழைச்சவனு ஓடுறாங்க. பாருங்க பாபா நமக்கு எப்படியெல்லாம் டச் பண்ணி காப்பாற்றுறாரு. லாம் ஸ்லோச்சன் பாய் இருக்கார்ல, விஐபி டைனிங்கோட விஐபி கிச்சனோட இன்சார்ஜ் சாந்திவனில், அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு தடவை. இப்போ சரீரம் விட்டார் பிரதரு. ஒரு தடவை போயிட்டு இருந்தார் எங்கேயோ ஒரு இடத்துக்கு, பஸ்ஸில் போயிட்டு இருந்தார். அப்போ நிறைய ரவுடிஸ் வந்துட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே. அதாவது ரவுடிஸ் மட்டும் இல்லை, கொள்ளைக்காரங்க, திருடர்கள் எல்லாருடைய சாமானையும் வாங்கிட்டாங்க. வாட்ச் முதற்கொண்டு, செயின் முதற்கொண்டு, பணம் முதற்கொண்டு எல்லாமே, இது மோதிரம், கொலுசு எல்லாமே. இப்போ இவர்கிட்ட வந்தாங்க. இவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பேட்சை கழட்டி கொடு, பைசா இருந்தால் கொடு, பேட்ஜு கொடு, வேறு என்ன இருக்க மாட்டேன், இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன், கையில் துப்பாக்கி இருக்குது. அவர் சொன்னார, நீ என்ன கொல்லுவ, எப்படி என்ன கொல்லுவ? எப்படி சச்சின் பாய் கிளாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தார், சொன்னார் இல்லையா, நீ என்னை வெட்டிக்கிங்க, என் கழுத்தை வெட்டிக்கோங்க, நான் இந்த உடம்பே இல்லையே, அப்போ எப்படி வெட்டுவீங்க? இந்த ராஜாவோட ஸ்டோரி வந்தது இல்லையா, அவருடைய ராணி இளவரசி விருப்பப்பாங்க, சன்னியாசியை லைக் பண்ணுவாங்க. அவர் வைராக்கியம், ரொம்ப வைராக்கியம் உடையவர். ராஜா போய் கேட்குறாரு, எங்களுடைய மகளை திரும்ப பண்ணிங்க அப்படின்னா முடியாதுன்றாரு. உடனே அவர் இவரை வெட்டி கொண்டுருவேன், ஒழுங்கா நீ ஓகே சொல்லு அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு, வெட்டிக்கோ, நான் இந்த உடம்பே கிடையாது, நான் உடம்புலேயே இல்லை, நான் யாரோ? அப்போ அவருக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஒருத்தர் வெட்டுறேங்கிறேன், அவர் நான் இல்லைங்கிறாரு, ஆனந்தத்தில் இருக்கார் முகம், இவர் என்ன வெட்டுறதுன்ட்டு அவரே போயிடுறாரு. அந்த மாதிரி இப்போ ஸ்டோரி சொன்னார்லே சச்சின் பாய் கிளாஸில், அதே போல் நான் ஆத்மா, என்னை கத்தியால் வெட்ட முடியாது, தண்ணியால் நனைக்க முடியாது, எதாலையும் அழிக்கவும் முடியாது, அழிக்கவே முடியாத ஒரு பொருள் என்ன யாரை வெட்ட முடியும், யாரை குத்த முடியும்? மற்றபடி இந்த பேட்ஜுக்கான விஷயம் இருக்குது. நான் இந்த உங்களுக்கு பேட்ஜ் வேணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் ரூல்ஸ் சொல்லுவேனோ அந்த ரூல்ஸில் உங்களுக்கு ஓகேனா நானே தந்துடுவேன் அப்படின்றாரு. மொதல் விஷயம், நீங்கள் பியூரிட்டியாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இல்லைனா நீ இப்போ திருடினீங்கள்ல, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிங்கல்ல, இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, அதை விட்டுறணும். நீங்கள் சாது மாதிரி ஆயிடணும், சாது சன்னியாசி மாதிரி. அதை ஓகேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு கழட்டி கொடுத்துட்றேன். பேட்ஜு தானே வேணும். அதை கேட்க அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் முதல்ல அவங்கள்ட்ட அடித்த சாமானெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, அப்போ நான் பேட்ஜு கொடுப்பேன். அவங்க பாருங்கள், சாமானெலாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. சாமானெலாம் திருப்பி கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். அப்புறம் கையை எடுத்து கும்பிட்டுட்டு சொன்னாங்களாம், ஐயா போயிட்டு வராங்க அப்படின்னு. பாருங்கள் அந்த யோகத்தினுடைய பிரயோகம் எப்படி இருக்குது பாருங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இதெல்லாம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன கடல்? பரிவர்த்தனையின் கடல், மாற்றத்தின் கடல். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிற விதை, அதை பரிபக்குவமாக்குங்க.
இதை நீங்கள் எவ்வளோ பரிவர்த்தனை பண்ணீங்களோ உங்களுடைய மாற்றத்தின் மூலமாக முழு உலகத்தும் மாறும். அதனால் ஃபவுண்டேஷன் இங்கே தான், தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணும். அதான் ஃபவுண்டேஷன். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம். இப்படி கிடையாது உலகம் மாறுச்சுன்னா நானும் மாறிடுவேன் சேர்ந்து உலகத்தோட, அப்படி இல்லை. நான் மாறிட்டேன் அப்படின்னா உலகம் மாறும். அதனால் பாபா என்ன சொல்கிறார், சதா சுய பரிவர்த்தனை மூலமாக உலகம் எப்படி மாற்றுறது, அதற்கான விதியை தான் பாபா சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது இயற்கையை வெல்லும், இயற்கையை வெல்வதில் கடல். பிரகிருதி ஜீத். பிரகிருதினா எந்த பிரகிருதி? இயற்கை அப்படின்னா என்ன? உடம்பு தான் இயற்கை, வேற வெளியில் உள்ள இயற்கை இல்லை. இந்த உடலே 5 தத்துவம். நம்ம இந்த உடலுக்கு பதி, நம்ம எல்லாருக்கும் பதி மேலே உட்காந்துருக்காரு. எப்படி பொம்மலாட்டம் நடக்குது அப்படின்ட்டு பாபா சொல்லக்கூடிய வாணி 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தது. பொம்மலாட்டம். பொம்மலாட்டத்தில் பொம்மை ஆடுது, ஆனால் ஆட்டு வச்சுட்டு நூல் யார் கையில் இருக்கும்? ஒருத்தர் கையில் இருக்கும், ஆட வச்சிட்ருக்காங்க. இங்கே பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நூல் ஒருத்தன் கையில், இங்கே பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேர் நடுவில் நூல் ஒருத்தன் கையில் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? நூல் ஆட்ட வச்சிட்ருக்கு, நம்ம ஆடிட்டுருக்குறோம், அவ்வளோதான். இப்படி வானியில் வந்தது இல்லையா சாகார முரளியில். பொம்மை உயிர் கூட இல்லை பொம்மைக்கு, அது வெறும் ஜடம். மேலே ஒருத்தர் நூலை வச்சுட்டு ஆடிட்டுருக்கிறாரு, இந்த நூல் மூலமாக ஆட்டு வச்சிட்ருக்குறாங்க. அதே போல் இந்த உடல் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு எந்திரம். அதை ஆட்ட வச்சிட்ருக்கிறது யார்? இந்த உடலை, இந்த ஆத்மாவை. நம்மளுடைய நூல் யார் கையில் இருக்குது? நம்ம நூல் யார்கிட்ட இருக்குது? பரமாத்மா கையில் இருக்குது. இப்போ முரளியினுடைய ஒன்று பரமாத்மா கையில் இருக்குது, இன்னொன்று அந்த முரளிக்கிட்ட இருக்குது நம்மளுடைய கயிறு. அது முரளி நம்மளை ஆட்ட வச்சிட்ருக்கு. கேட்டார்ல சச்சின் பாய் கிளாஸில், இந்த உலகத்திலே ரொம்ப லேசானது எது அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அனைத்திலும் லேசானது எது அப்படின்ட்டு உடனே அவங்க ஞானம் அப்படின்ட்டு பாடுற மாதிரி பழைய பாட்டில் வருமே. அதே மாதிரி அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு ஜலமாக இருக்குது. அந்த ஜலத்தின் மூலமாக நம்மளே க்ளீன் பண்ணிக்கிறோம், ஸ்நானம் பண்ணுறோம். அவர் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு சச்சின் பாய், ஹோம்ஒர்க்கு இதை வச்சு நீங்கள் யோசிச்சுக்குங்க. இன்னும் அதை விட ஒரு லேசானது எது? ஞானத்தை விட லேசானது எது? இயற்கையை எப்படி நம்ம மாற்றம் செய்ய முடியும்? மாற்றத்தின் கடல் அல்லவா. பாம்பு அப்படிங்கிறது அது ரொம்ப விஷம் நிறைஞ்சதுன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். விஷம் இருக்குதுல, பயப்படுறாங்க, உயிரை கொல்லும் அப்படின்ட்டு. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், உங்களுடைய மனநிலை அவ்வளோ உயர்ந்த ஹை லெவலில் இருக்கும்போது அது உங்களுக்கு மாலையாயிடுது, கழுத்து மணி மாலையாயிடுது. இல்லைன்னா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஸ்டேஜாக மாறிடுது. ஸ்ரீகிருஷ்ணரை காட்டுறாங்க இல்லையா, பாம்புக்கு மேலே நின்று தான் டான்ஸ் ஆடுவார், அவருக்கு ஸ்டேஜ் ஆக்கிட்டார். இதே மாதிரி ஒரு உண்மை கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய இயக்கியத்தில் பல்தேவ் பாயின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இல்லை, அவர் ஜெய்ப்பூரில் இருந்தார். ஜெய்ப்பூர்லேருந்து அந்த பல்தேவ் பிரதர் வந்திருந்தார். ஒரு ராத்திரி நாங்கள் முரளியை சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே நம்ம சுஷீல் பாய் சொன்னார், பாய்ச்சி நீங்கள் தான் பாபா காலத்தில் உள்ளவங்க, பாபா கூட உள்ள அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அதாவது பாண்டவ பவன் வந்தாங்க இல்லையா முதல்ல பாகிஸ்தான்லேருந்து. பாபா என்ன சொல்கிறாரு, நம்ம பாபாவை நம்ம ஏற்றுக்கிறோம். பாபா 3 காலம் அறிந்தவர், திரிகாலம் தரிசி அப்படின்ட்டு. ஆனால் பாபா ஒத்துக்க மாட்டார் ஒரு பொழுது, நான் ஒன்றும் திரிகால தரிசி கிடையாது அப்படின்னு. ஆனால் குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை அவருக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பாபா சொன்னாராம், குழந்தை இந்த ஒரு பாம்பு வந்திருக்கு பாபாவுடைய ரூமுக்கு, இதை ஒரு பெட்டியில் இது பண்ணி கவர் பண்ணி பிடிச்சி காட்டில் கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னாராம். ஏன்னா பாபா தான் யாரையும் கொல்ல விட மாட்டார். பாம்பு வந்தால் கூட அது பச்சியும்பார், இந்த பாம்பு பச்சிக்கு பால் ஊற்றுங்கம்பார். குருவி வந்தாலும் குருவி பச்சியும்பார். அவர் பாம்பு பிடிக்கிறதா பாபா என்ன சொல்லிட்டீங்க, என்ன போய் அப்படின்றாரு அந்த பிரதரு, அந்த பல்தேவ் பாய். உடனே பாபா சொன்னாராம், குழந்தை யார் சொல்லிட்டு இருக்கா, பாம்பை பிடிக்க சொன்னது யாரு, அதை யோசி. அதில் பயந்துருந்தார்ல பாபா. அந்த வார்த்தையை சொன்னோன்னே அவருக்குள்ள சக்தி எங்கேருந்து வந்துன்னு தெரியல, தைரியம் வந்துச்சு. உடனே பாம்போட வாழை பிடிச்சி அந்த கூடைக்குள்ளே போட்டார். பாபா சொன்னது மாதிரியே தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போய் காட்டில் விட்டுட்டு வர சொன்னார் இல்லையா, அதே போல் அவரும் தூரமாக கொண்டு விட்டு வந்தார். கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு குழப்பம் வந்தது. அதாவது நிறைய குழப்பம் வந்துச்சு இந்த அமிர்தரஸில் நிறைய இது பண்ணாங்க. ஆன்டி ஓமன் டெல்லிக்காரங்க வந்திருந்தாங்க நிறைய பேர், அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அதாவது பிரம்மா குமாரிகளை பிடிக்காதவங்க
பிரம்மாகுமாரிகள் இல்லை, ஓமண்டலே பிடிக்காதவங்க. அப்போ வந்து கொஞ்சம் பேர் இவரை பிடிச்சி இவர் கழுத்தில் பாம்பை சுற்றி விட்டாங்க. அவர் பார்க்குறாரு, கழுத்தில் பாம்பு. இது எங்கே நடந்தது? அமிர்தரசுன்னு நினைக்கிறேன். எதிர் குரூப்பில் இருந்தாங்களே நிறைய பேர், அவங்க பாம்பை கழுத்தில் விட்டாங்க. பார்க்குறாரு, இவர் பாம்பை பார்த்துக்கிறாருன்னா பாபா பழைய ஞாபகம் வந்துச்சு. பாபா சக்தி கொடுத்தார்ல, யார் சொல்லி கொண்டிருக்கின்றார் உனக்கு பாம்பை பிடி என்று அப்படின்ற அந்த வாசகம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே பாம்பை பார்க்குறாரு. பாம்பை பார்க்க அவருக்கு சக்தி அதிகமாகுது. பாம்பை பிடிச்சாரு, வாழை பிடிச்சு அப்படி தூக்கி அந்த பக்கம் வீசுறாரு, சோஃபாவுக்கு அந்த பக்கம். என்ன ஆச்சு அங்கே? பாம்பு அவருக்கு கழுத்து மாலை ஆயிடுச்சு. பயமற்ற தன்மையினுடைய பாடம் அவருக்கு கிடைச்சிருச்சாங்க, சக்தி கிடைச்சிருச்சு, பயமற்றவர் ஆயிட்டாரு. பாபா முதல்ல ட்ரைனிங் கொடுத்தாருலே ஆரம்பத்தில் அன்னைக்கு, அந்த இதுதான் இங்கே வந்து யூஸ் ஆச்சு. எல்லாமே பிரயோகம் ஆகிட்டு இருக்குது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது கைலாஷ் பெஹன் நம்மளுடைய யக்கியத்தில் இன்னும் இருக்காங்க. அப்போ அவங்க இன்சார்ஜ் கிடையாது, ரொம்ப சின்னவங்க, ரொம்ப இன்னசென்ட். ட்ரான்ஸில் போவாங்க, பாபாவோடைய மெசேஜ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க தான் பாபா வந்து சம்பூர்ணம் ஆகிட்டாரு, பரிசுத்தா ஆகிட்டீங்க, மேலே இருக்க பாபாவும் நீங்களும் ஒன்று போல் ஆகிட்டீங்க, மேட்ச் ஆகிட்டீங்கன்னு மெசேஜ் எல்லாம் கொண்டு வந்தாங்களா அந்த தாதி. அந்த டைமில் அப்போ வந்து அவங்க ஒரு தடவை வந்து யோகா பண்ண வச்சுட்டு இருந்தாங்களாம். ஈவினிங் யோகான்னு வச்சுக்கோங்க, யோகா நடந்துட்டுருக்கு, ரெக்கார்ட் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கதியில். அவங்க அப்படி யோகா பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே கூரையிலேருந்து ஒரு கோப்ரா பாம்பு அப்படியே கீழே அவங்க மடியில் விழுந்துருச்சு. யோகா பண்ண வச்சுட்டு இருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்கு. ஒரு பாட்டில் வச்சாங்க, அந்த பாட்டே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்டு ஓடுதுல, அதுக்கேற்ற மாதிரி அந்த நாகம் வந்து அந்த பாம்பும் டான்ஸ் ஆடுதாமா. இவங்க யோகாவில் மஸ்தில் இருந்திருக்காங்க. பெரிய சிஸ்டர் கேட்டாங்களாம், ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு, அதுவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, ஏன் மாத்தலை, இன்னும் பாடிட்டு இருக்கு திருப்பி. 1/2 மணி நேரமாக ஒரே பாட்டு ஓடிட்டு இருக்கேன், என்னதான் நடக்குது அங்கே? இது வரைக்கும் யோகா முடிச்சு எந்திரிக்கல, இன்னும் ஒன்று பாட்டு பாடினதே பாடிட்டு இருக்கு, 1/2 மணி நேரம் ஆச்சு. அந்த பார்க்குறாங்க, பார்த்தா நிலைமை இப்படி இருக்கு. அடியில் பாம்பு உட்காந்துட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு. அவங்க பார்க்கல, அவங்க யோகாவில் மகனில் இருக்காங்க, மூழ்கி இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? பாம்பு வந்து நடனமாகக்கூடிய ஸ்டேஜ் ஆயிடுச்சு யோகாவில். அவங்க குஷியில் இருக்காங்க யோகாவில். அப்புறம் பெரிய சிஸ்டர் இன்னும் யாரையோ கூப்பிட்டு வந்து அவங்கள அந்த பாம்பை எடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது, எப்படி வந்து இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம வெற்றி அடைகிறது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து விதியின் மூலமாக சித்தியின் கடல் பாபா. அதாவது உலகத்தில் ரித்தி சித்தி மந்திர தந்திரத்தின் மூலமாக சித்தி அடைகிறது. பாபா நமக்கு விதி மூலமாக சித்தி. உலகத்தில் ரித்தி சித்தி நடக்குது, ஆனால் நமக்கு அது ஒரு கொஞ்சம் டைம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி தானே ஒருத்தர் வந்து ரித்தி சித்தியில் வின் பண்ணி அவர் வந்து நதியில் நடக்கக்கூடிய, தண்ணிக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு சித்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ வந்து சொல்கிறார் ராமகிருஷ்ணர்கிட்ட, நான் வந்து தண்ணியில் நடப்பேன், நீ நடப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன பண்ணுற? நான் தண்ணியிலே நடப்பேன், நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாரு, சரி இந்த இதில் வந்து நீ தண்ணியில் நடப்பல, இந்த ஆற்றுல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக்கு எவ்வளோ ரூபா? நம்ம போட்டுக்காரன்ட்ட போனால் எவ்வளோ ரூபா? 10 பைசா. அப்போ நீ எத்தனை வருஷமாக இந்த தவம் பண்ணிகிட்ருக்க? நான் ஒரு 5 வருஷமாக தவம் பண்ணி தான் இதை ரித்தி சித்தி வேலை கற்றுக்கிட்டு இதை வந்து நான் சித்தி அடைஞ்சேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீ 5 வருஷமாக 10 பைசா தான் சம்பாரிச்சிருக்கிற அப்படின்றாரு. அதாவது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒன்றும் நீ பெரிய நிலையை அடைஞ்சிடல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் பாபா நமக்கு நிறைய விதிகள் சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதுதான் விதி. காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்லணும், தியானம் செய்யணும், அப்புறம் முரளி கேட்கணும், அமிர்தில் யோகா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு இதே மாதிரி சம்திங் எக்ஸட்ரா ஃபுல் டேக்காக பாபா ஒவ்வொரு விதி சொல்லியிருக்காரு. பாபா நினைவு அங்கே கனெக்ட் ஆகுது. லாஸ்ட்டில் அப்புறம் குட் நைட் சொல்லணும். அப்போ கடைசியில் அந்த ஒரு சித்தி நிலை நமக்கு ஏற்படுது. சித்தி இறுதியில் நம்ம வெற்றி அடைகிறோம். இறுதி வெற்றி நிச்சயம். சித்தினா வெற்றின்னு ஒரு பேருங்க. அதனால் வெற்றி அடைகிறோம் நம்ம இறுதியாக ஃபைனலாக. ஒரு தடவை வந்து ஒரு ஃபாதர் இருந்தார். அவங்க வந்து ஹிந்துஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அவங்க கிறிஸ்தவர்களாக மாற்றுறது தான் பாபா இன்றைக்கி நேற்று வானிலை சொன்ன மாதிரி மிஷன், ஈஸ்வரிய மிஷன் மாதிரி அவங்க கிறிஸ்தவ மிஷன் கன்வெர்ட் பண்ணுறது அவங்களுக்கு வேலை. ரொம்ப குக்கிராமமாக இருக்கும், படிப்பறிவு இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் போதிய வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம், அவங்களுடைய கண்ணீரை துடைச்சோம், அவங்களுடைய பசியை போக்கணும் அப்படின்னா
பாவம் அவங்க தானாகவே இந்த சாமிக்கு கும்பிடுவோம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அப்போ அவர் போனார். அதே மாதிரி கிராமத்துக்கு ரொம்ப ரொம்ப குக்கிராமம், படிப்பறி சுத்தமாக இல்லை. அப்போ 2 மூர்த்தி எடுத்துகிட்டு போனார். ஒன்று வந்து கிருஷ்ணருடைய மூர்த்தி, இன்னொன்று ஜீசஸுடைய மூர்த்தி, கிறிஸ்துவோட மூர்த்தி. அப்போ அந்த ஒரு கிருஷ்ணருடைய சிலை இருக்குது, இயேசுவோட சிலை இருக்குது. அப்போ கொஞ்சம் யாரையோ தண்ணி எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு. தண்ணி எடுத்து வாங்க, தண்ணிக்குள்ளே இந்த 2 சிலையும் போடுறேன். இந்த 2 சிலையில் எந்த சிலை மிதக்குதோ அவங்க தான் உண்மையான கடவுள். அப்போ அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். எந்த சிலை வந்து மிதக்குதோ அந்த சாமி சொல்கிறது தான் கேட்கணும். இப்போ ராமருடைய சிலையை போடுறாரு தண்ணிக்குள்ளே, அது உள்ளே போயிடுது. இயேசுவோட சிலையை போடுறாரு, அது மிதக்குது. அந்த நேரத்தில் என்னுடைய சித்தப்பாவும் இருந்தார் அந்த இடத்துல. அவரும் வந்து பார்க்குறாரா, ஆஹா என்ன நடக்குதுங்க, அதிசயம், ஆச்சரியம், அற்புதம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவங்கள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரா, ஃபாதர்ஜி நாங்கள் வந்து ஹிந்து தர்மத்தில் தண்ணியில் வந்து எங்களுக்கு சோதனை கிடையாது, எங்களுக்கு அக்னி பரீட்சை, தண்ணி பரீட்சை கிடையாது. ஹிந்து தர்மத்தில் அக்னி பரீட்சை தான். தண்ணியிலலாம் மூழ்கடிக்க மாட்டோம். உங்களுக்கு கிறிஸ்டின்ஸில் தான் நீங்கள் தண்ணியில் மூழ்கடிப்பீங்க, ஸ்நானம் செய்ய வைப்பீங்க. இங்கே வந்து அக்னி பரீட்சை தான் மெயின். அதனால் எங்களுடைய சீதா மாதா அக்னி பரீட்சை தான் அவங்க கொடுத்தாங்க. ராமச்சந்திரஜி அவங்கள அக்னி பரீட்சை பண்ண வச்சு, அக்னி பிரவேசம் பண்ண வச்சு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் ராமர் சிலைக்கு வந்து எப்பவுமே அக்னி தான். இப்போ அவர் சொன்னாரா, ஓகே அப்படின்னு ஃபாதர். சரி, தண்ணியில் மூழ்கி அடிச்சாச்சு, நம்ம அக்னி பரீட்சையும் பார்த்துருவோம். தண்ணி பரீட்சை முடிஞ்சு அக்னி பரீட்சைக்கு வருவோம் அப்படின்னு ஃபாதர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ எல்லோரும் குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க, விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, அந்த இயேசுவோட சிலை செஞ்சுருந்தது பிளாஸ்டிக்கு, ராமருடைய சிலை செஞ்சுருந்தது மண். அப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, இது எரியலை, அது எரிஞ்சிருச்சு. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த பகவான் எப்போ வந்திருக்கிறாரோ பாபா ரூபத்தில், அந்த நேரத்தில் நிறைய பாபாக்கள் சுற்றி நிற்பாங்க. அப்புறம் பாபா ராஜயோகம் சொல்ல கொடுக்க வந்திருக்காரு. அந்த நேரத்தில் நிறைய யோகாங்கிற பேரில் சுற்றி உலகம் ஃபுல்லாக நிறைய யோகிகள் வருவாங்க, யோகாங்கிற பேரை பாபாக்கிட்ட இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக. அப்போ எல்லா அசத்தியத்தின் நடுவில் வெற்றியானது ஒரே ஒரு சத்தியத்திற்கு ஏற்படும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, விதியின் மூலமாக சித்தி. இங்கே மந்திர தந்திரத்துக்கான விஷயம் கிடையாது. நம்ம இதில் அவங்க டச் பண்ணிட்டாங்க, இவங்க திருஷ்டி கொடுத்தாங்க, இவங்க உடம்பு சரி, நோய் வியாதியெல்லாம் போயிடுச்சு, அப்புறம் நம்ம தீர்த்தம் சாப்பிட்டவொன்னே கண்ணு இல்லாதவங்க கண்ணு வந்துடுச்சு, அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. நம்ம இதில் நமக்கு ரித்தி சித்தி கிடையாது, விதி சித்தி. மந்திர தந்திரத்தினால வெற்றி கிடையாது, விதியின் மூலமாக வெற்றி. லாஸ்ட்டில் பாபா சொன்னார், வெற்றியின் கடல். ஒவ்வொரு விதியை நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்ரீமத் படி நடக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம். சர்வே பந்து சுகினம, சர்வே பவந்து சுகிமய, சர்வே பந்து சுகின்னஹ, சர்வே சஸ்து நிராமயா, சர்வ பத்ராணி பட்சந்துக்மய பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாருக்காகவும் சுபாவனை சுபகாமனை. அப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்போ வந்து எல்லோரும் நேராக உட்காருங்க, உங்களை நீங்களே சிந்தனை பண்ணுங்கள். ஞான கடலிலிருந்து வெளிப்பட்ட நாம் ஞான ஃபரிஸ்தாக்கள். அப்போ வந்து ஒரு கடற்கரை ஓரத்துக்கு போங்க, கடற்கரைக்கு. அங்கே மலையும் இருக்குது, அங்கே தோட்டமும் இருக்குது, கார்டன் இருக்குது. அதாவது அந்த நேரத்தில் நிலா வெளிச்சம் நிறைஞ்சிருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்து பாருங்கள், பாப் தாதா என்னை நோக்கி வந்துட்டுருக்கிறார். பாபா என்னிடம் எனக்காக வந்துட்டுருக்கிறாரு. சாந்தி. பிரம்மா பாபாவுடைய நெற்றியின் மத்தியில் சிவ் பாபா பிரகாசித்து கொண்டிருக்கின்றார். எல்லோ ஆத்மாக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாபா திருஷ்டி கொடுத்துட்ருக்கிறாரு. எனக்குள்ளேயும் திருஷ்டி நிறையுது. ஞானத்தினுடைய தாலாட்டை பாடுகின்றார். ஞானத்தினுடைய பாடலை பாடி என்னை பாபா ஆனந்தமயமாக்குகின்றார், ஆனந்த கூத்தாட செய்கின்றார். உலகத்தில் தாலாட்டை கேட்டு தூங்கிவிடுகிறார்கள் குழந்தைகள், அல்லது அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிவிடுகிறார்கள் மனிதர்கள். ஆகையால் அஞ்ஞானங்கிற இருள் அங்கே தூங்கிறது.
பாபாவுனுடைய தாலாட்டின் மூலமாக ஞானம் என்ற கண், மூன்றாவது கண் விழித்துக் கொள்கிறது. பாபா யோக கடலாக ஆகி நம் அனைவரையும் பறக்க வைத்து கொண்டிருக்கின்றார். சில நேரங்களில் கடலில் நம்மை நீந்த செய்கின்றார். நாம் சில நேரங்களில் கார்டனில், தோட்டத்தில் உலாவ செய்கின்றார். சில நேரங்களில் பரந்தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். சில நேரங்களில் சூட்சுமதனத்திற்கு அழைத்து செல்கின்றார். இவ்வாறு அனைத்து குழந்தைகளையும் யோகி குழந்தைகளாக மாற்றுகிறார். இந்த யோக சக்தியின் மூலமாக மாயா ஜீத்தாகவும் இயற்கையின் ஜீத்தாகவும் மாறுகின்றேன். பிரகிருதி ஜீத்தாக ஆகுகிறேன். இயற்கையை வென்ற ஆத்மா நான். பாபா ஒவ்வொருவரும் கைகளிலும் கை வைத்து குலுக்குகின்றார், ஹேண்ட்ஷேக் பண்ணுறாரு. அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தோட்டத்தின் மலர்களிலிருந்தும் செடிகளிலிருந்தும் மலர்களை எடுத்து கொடுக்குறாரு. எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறாரு. பாபா சொல்கிறாங்க, கொடுத்துட்டு, குழந்தாய், நீ இந்த பூ போல் ஆகணும், நறுமணம் பரப்பும் மலராக ஆகணும், முட்களாக ஆகாதுங்க, முள்ளாகாதுங்க. மலரின் நறுமணமானது எப்படி அனைவரையும் மகிழ்ச்சி படுத்துதோ அதே போன்று நீயும் உன்னுடைய விவகாரத்தின் மூலமாக, உன்னுடைய ஆச்சரணத்தின் மூலமாக, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாகவும் அனைவருக்கும் சுகத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும். சுகம் கொடுப்பவராக மாற வேண்டும். சுகதேவனாக ஆக வேண்டும். ஒரு பொழுதும் சுகதேவனாக ஆக வேண்டுமே தவிர துக்கதேவனாக ஆகிவிடாதே. சுகம் கொடுத்தால் சுகமானவராக மாறி சுகதாமத்திற்கு சென்று விடலாம். இவ்வாறாக பாபா என்னை சொல்லி பிரயோகத்தில் அழைத்து சென்று விட்டார். பாபா கூறுகின்றார், இந்த பூ எங்கு இருக்கு குழந்தாய்? குப்பையில் இருக்கிறது, அழுக்கில் இருக்குது. ஆனாலும் அதனுடைய மலரானது நறுமணத்தை கொடுக்கின்றது. அவ்வாறு நீயும் கலியுகத்தில் இருந்தாலும் அந்த அழுக்கிலிருந்து சேற்றில் முளைத்த செந்தாமரையாக மாற வேண்டும். சேற்றில் முளைத்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் புரிவாயாக. இவ்வாறாக முள்ளிலிருந்து மலராக ஆவதற்கான என்ன செய்வது என்பதை பாபா சொல்லி கொண்டிருக்கிறார், சொல்கிறார். அனைவருக்குள்ளும் சக்திகளை நிரப்புகிறார். அனைத்து குழந்தைகளும் உறுதிமொழி எடுக்கிறார்கள். பாபா, நாங்கள் அனைவரும் சுயமாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் செய்தே தீர்வோம். இந்த உலகத்தை, துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவோம். விதியின் மூலமாக சித்தியை அடைந்து நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். நாங்கள் ஆவோம் பாபா அப்படின்னு பாபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எல்லா குழந்தைகளும் வெற்றி, பாபா கூறிய அனைத்து அறிவுரைகளின் மூலமாக நடைமுறையில் பயன்படுத்தி வெற்றியாளர்களாக மாறி குஷியில் நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை பாருங்கள். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.